ஒரு அரசன் சேவகன் 2 பேரும் குதிரையில் வந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப தூரம் வந்துட்டாங்க. அரசனுக்கு தாகம் எடுத்தது. சுற்றி தண்ணி எங்கே கிடைக்குன்னு பார்த்தாங்க. பக்கத்தில் வீடுகள் எதுவும் இல்லை. கொஞ்ச தூரத்தில் வேலியில் ஒரு வெள்ளரி பழம் தெரிஞ்சுது. அதோ ஒரு வெள்ளரி பழம் தெரியுது, அதையாவது பறிச்சுட்டு வா, சாப்பிடலான்னு சொன்னான் மன்னன். இதோ பறிச்சுக்கிட்டு வரேன்னு புறப்பட்டான் சேவகன். அது வெள்ளரி பழம் இல்லை அப்படின்னு ஒரு குரல். யார் அதுன்னு அவங்க 2 பேரும் திரும்பி பார்த்தாங்க. ஒரு பார்வை இல்லாத பிச்சைக்காரன் பக்கத்தில் ஒரு மரத்தடியில் உட்காந்தான். அவன் தான் அப்படி குரல் கொடுத்தது. அரசன் பார்த்தான், இவனுக்கோ பார்வை இல்லை. இவனுக்கு எப்படி அது வெள்ளரி பழமா இல்லையாங்கிறது தெரியும். நீ போய் பறிச்சுக்கிட்டு வா, இவன் ஏதோ தெரியாமல் சொல்கிறான்னா. சேவகன் போய் பறிச்சுக்கிட்டு வந்தான். மண்ணை அதை வாங்கி சாப்பிட்டான். வாயில் வைக்க முடியல, ஒரே கசப்பு. அவனுக்கு ஆச்சரியம். பிச்சைக்காரங்கிட்ட கேட்டான், அது எப்படி இது வெள்ளரி பழம் இல்லைங்கிறது உனக்கு தெரியும்னா. அவன் சொன்னான், ஐயா, இது 4 பேர் வந்து போகிற இடம். வெள்ளரி பழமாக இருந்திருந்தா எவ்வளோ நாள் விட்டு வச்சிருக்க மாட்டாங்க. அதனால தான் அது வெள்ளரி பழமாக இருக்க முடியாதுன்னு நினச்சேன் அப்படின்னா. அடுத்தபடியாக தண்ணீருக்கு என்ன செய்யலாம்னு யோசிச்சான் மன்னன். சேவகன் சொன்னான், அரசே, இங்கேருந்து 4 பக்கமும் சாலை போகுது. நான் இப்படியே கிழக்கே போகிற இந்த பாதை வழியாக போய் பார்க்குறேன். அங்கே ஏதாவது நீர்நிலைகள் இருக்கும், தண்ணீர் எடுத்து வரேன்னு புறப்பட்டான். இப்போவும் அந்த பார்வையில்லாத பிச்சைக்காரன் சொன்னான், ஐயா, கிழக்க போனீங்கன்னா தண்ணீர் கிடைக்காது, தெற்க போகிற பாதையில் போனீங்கன்னா தண்ணீர் கிடைக்கும்னா. அவன் சொன்ன மாதிரியே தெற்கில் கொஞ்சம் தூரம் போனால் ஒரு பெரிய குளம். இது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டான் மன்னன். ஐயா, எனக்கு பாருங்க, உடம்புல சட்டை இல்லை. தெற்க இருந்து வர்ற காற்று குளிர்ச்சியாக இருக்குது, அதனால் அங்கே தண்ணீர் இருக்குன்னு நினச்சேன் அப்படின்னா. அரசன் பார்த்தான், இப்படிப்பட்ட ஒரு ஆள் அரண்மனையில் எப்பவும் இருந்தால் ரொம்ப உபயோகப்படுவான்னு நினச்சான். அப்படியே அவனை தூக்கி குதிரையில் வச்சு அரண்மனைக்கு கொண்டு போயிட்டான். தினமும் ஒரு பொட்டலம் சாம்பார் சாதம் அவனுக்கு கொடுக்கும்படியாக உத்தரவு போட்டுட்டான் அரசன். அப்படியே நடந்துக்கிட்டும் வந்தது. அந்த அரண்மனைக்கு ஒரு நாள் வைர வியாபாரி வந்தான். மன்னன் அவன் கொண்டு வந்த வைரத்தை எல்லாம் வாங்கி இவன்கிட்ட கொடுத்து சோதிக்க சொன்னான். இவன் வாங்கி கையாலே சோதிச்சு பார்த்து அதையெல்லாம் 2 பிரிவாக பிரித்து வச்சுட்டான். இடது பக்கம் இருக்கிறது எல்லாம் வைரம், வலது பக்கம் இருக்கிறது எல்லாம் கண்ணாடி கல் அப்படின்னுட்டான். எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டான் மன்னன். ஒவ்வொரு கல்லையும் எடுத்து கையில் மூடி வச்சிருந்த பார்த்தேன். நம்ம உடம்பு சூடு எந்த கல்லில் ஏறிச்சோ அது எல்லாம் வைரம், ஏறலன்னா அது கண்ணாடி. அப்படி தான் அதை கண்டுபிடிச்சேன்னா. அரசனுக்கு ஆச்சரியம். சரி, இன்னையிலிருந்து இவனுக்கு தினமும் ஒரு பொட்டலம் தயிர் சாதமும் கொடுங்க அப்படின்னு உத்தரவு போட்டான். அப்படியே நடந்தது. ஒரு நாள் அந்த மன்னன் அவன்கிட்ட கேட்டான், என்னை எல்லாரும் பிச்சைக்கார ராஜாங்கிறாங்களே, ஏன் அப்படின்னு. அது உண்மைதான், நீ நிஜமா அப்படி தான் இருக்கணும்னா இவன். எப்படி சொல்கிறேன்னா மன்னன், நீ நிஜமாவே பரம்பரை ராஜவம்சமாக இருந்திருந்தா ஆரம்பத்திலேயே அது வெள்ளரி பழம் இல்லைன்னு சொன்னப்போ என் திறமையை பாராட்டி உன் கழுத்தில் உள்ள மணிமாலையை கழட்டி பரிசாக கொடுத்துருப்பேன். அது மட்டும் இல்லை, ஒரு பொட்டலம் சாம்பார் சாதம், ஒரு பொட்டலம் தயிர் சாதம் இப்படி எந்த ராஜாவும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா. அதுக்கப்புறம்தான் அந்த ராஜா உண்மையை சொன்னான். ஐயா, நான் பரம்பரை ராஜா இல்லை, உன்ன மாதிரி பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவன் தான். இந்த நாட்டு வழக்கப்படி அரண்மனையான என் கழுத்தில் மாலையை போட்டுது, அதனால ராஜாவாயிட்டேன், அவ்வளவுதான்னா. பார்வை இல்லைனாலும் நுண்ணறிவு எந்த அளவுக்கு பார்வையாக பயன்படுதுங்கிறத இதிலிருந்து புரிஞ்சுக்க முடியுது. குடும்பத்திலேயும் இந்த நுண்ணறிவு உபயோகப்படும். பெட்டியில் 10 ரூபாய் பணம் இருந்தது, திடீர்னு 5 ரூபா காணாமல் போயிட்டுது, மீது 5 ரூபா மட்டும் இருந்தது. நம்ம பையன் தான் எடுத்துருப்பான்னாங்க அம்மா. நிச்சயமாக நம்ம பையன் வேலையாக இருக்காது, அவன் எடுத்துருக்க மாட்டான்னாரு அப்பா. எப்படி சொல்றீங்கன்னாங்க அம்மா. அவன் இருந்த பெட்டியில் மிச்சம் வச்சிருக்க மாட்டா. ஒரு ஊரில் ஒரு பெரிய அரசன் இருந்தான். அவனுக்கு 100 வயசு ஆச்சு. வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சுட்டான். ஒரு நாள் மரணம் அவனை தேடி வந்தது. இதை பாருப்பா, உனக்கு நேரம் வந்து விட்டது, உன்னை அழிச்சிட்டு போக தான் வந்திருக்கான், புறப்படுனது. இவன் பெரிய ராஜா தான், போர்க்காலத்தில் நிறைய வீரத்தை எல்லாம் காட்டியிருக்கான். இருந்தாலும் இப்போ நடுங்க ஆரம்பிச்சிட்டான். என்னது இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்ட? நான் ஒரு 100 வருஷம் தானே வாழ்ந்து முடிச்சிருக்கேன், அதுக்குள்ளே வந்துட்டு அழைச்சிட்டு போகிறதுக்குன்னா. என்னப்பா இப்படி சொல்கிற? உன் பிள்ளைங்க எல்லாம் தாத்தா ஆயிட்டாங்க, இன்னும் உனக்கு என்ன வேண்டி இருக்கு இந்த உலகத்தில் அப்படின்னு தான் அந்த மரணம். அந்த ராஜாவுக்கு 100 மனைவிகள் 100 பிள்ளைகள். அதனால் ஒரு யோசனை பண்ணினான். அப்புறம் சொன்னான், இதை பாரு, நீ வந்துட்ட, வெறுங்கையோடு திரும்பி போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். என் பிள்ளைங்க 100 பேர் இருக்காங்க, அவங்களில் யாரையாவது கேட்டு பார்க்குறேன், எனக்கு பதிலாக நீங்கள் யாராவது போகிறீங்களான்னு. யாரையாவது ஒருத்தரை சம்மதிக்க வச்சு அனுப்புகிறேன், என்னை இன்னும் ஒரு 100 வருஷம் வாழ விடு அப்படின்னா. மரணம் சொல்லிச்சு, உனக்கு பதிலாக யாராவது ஒருத்தர் என் கூட வந்தால் போதும். இருந்தாலும் நீ எல்லாருக்கும் அப்பா, எல்லாரையும் விட நீ தான் அதிகம் வாழ்ந்துருக்க, எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்க. அப்படி இருக்கிறப்போ நீயே இப்படி இருந்தால் உன் பிள்ளைங்க எப்படி என் கூட வர சம்மதிக்கும் அப்படின்னது.
இருந்தாலும் அந்த ராஜாவுக்கு நம்பிக்கை இருந்தது. பிள்ளைங்களை ஒவ்வொருத்தராக கூப்பிட்டான். கேட்டு பார்த்தான். மூத்த பிள்ளைங்க எல்லாம் ஒன்றுமே பேசாமல் நழுவி போக ஆரம்பித்தாங்க. கடைசி மகன் ஒருத்தன், அவனுக்கு 16 வயசு தான் ஆகுது. அவன் முன்னாடி வந்தான். நான் தயார், என்னை அழிச்சிட்டு போ அப்படின்னான். இவனை பார்த்ததும் மரணம் இறக்கப்பட ஆரம்பிச்சது. என்னப்பா இது, ஒன்றும் தெரியாதவனா இருக்கியே, உன்னை விட பல மடங்கு வயசு அதிகமான உன்னுடைய மூத்த சகோதரர்கள் 99 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் அந்த உலகத்தில் வாழணும்னு ஆசைப்படுறப்ப நீ இப்படி சொல்றியே அப்படின்னு கேட்டுது. நான் நல்லா யோசிச்சு தான் சொல்கிறேன். எங்கள் அப்பா 100 வருஷம் வாழ்ந்திருக்கார், அப்படியும் திருப்தி அடையல. என் சகோதரர்கள் எல்லாம் என்னை விட அதிக காலம் அந்த உலகத்தில் வாழ்ந்திருக்காங்க, அவங்களுக்கும் திருப்தி ஏற்படலை. இதை பார்க்குறப்ப எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. அதாவது நான் 100 வருஷம் வாழ்ந்தா கூட எனக்கும் திருப்தி ஏற்பட போகிறதில்ல அப்படிங்கிறது. அதனால் நான் இன்னும் 100 வருஷம் கழித்து போனால் என்ன, இப்பயே போனால் என்ன, பேசாமல் என்னை அழைச்சிட்டு போயிடு அப்படின்னா. மரணம் அந்த பையனை அழைச்சிக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 100 வருஷம் கழித்து அந்த மரணம் மறுபடியும் திரும்பி வந்தது. அந்த ராஜாவை பார்த்தது. இப்போவும் அந்த ராஜா அதே நிலைமையில தான் இருந்தான். இப்போ அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா, இந்த 100 வருஷம் போனதே தெரியல, அவ்வளோ வேகமாக போயிடுச்சு, என்னால் நிதானமும் அனுபவிக்க முடியல. என்னோட வயசான பிள்ளைகள் எல்லாம் ஏற்கனவே செத்து போயிட்டாங்க. இப்போ எனக்கு இன்னும் ஒரு தலைமுறை வந்துடுச்சு. இப்போ எனக்கு பதிலாக இன்னொருத்தனை அனுப்புகிறேன், அவனை அழைச்சிக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிடுச்சு. மரணம் சரின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தனை அழைச்சிட்டு போயிடுச்சு. இப்படியே 9 தடவை ஆயிடுச்சு. இப்படியே அந்த ராஜா 900 வருஷம் அதிகமாக வாழ்ந்தான். 10வது தடவையாக மரணம் வந்து நின்னது. இப்போ அவன் சொன்னான், நீ முதல் தடவை வந்தப்போ நான் எப்படி திருப்தி அடையாதவனா இருந்தேனோ அதே நிலைமையில தான் இப்போ இருக்கேன். இப்போ எனக்கு உன் கூட வர விருப்பம் இல்லை, இருந்தாலும் வர்றேன். என்ன திருப்பி திருப்பி எத்தனை தடவை உன்கிட்ட சலுகை கேட்டதே ரொம்ப அதிகம் அப்படின்னு சொன்னான். இருந்தாலும் ஒரு விஷயத்தை இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 1000 வருஷத்தில் என்னால் திருப்தி அடைய முடியலன்னா 10,000 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் கூட என்னால் திருப்தி அடைய முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் புறப்பட்டு போகலான்னா. இதுதான் சார் நாம் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற உலக வாழ்க்கை. இந்த கதையை நமக்கு எடுத்து சொல்லியிருக்கார் ஒரு பெரியவர். இந்த காலத்தில் குடும்பஸ்தர் ஒருத்தர், அவர் தேடிக்கிட்டு ஒரு நாள் மரணம் வந்தது. அவர் முன்னாடி நின்னது. நான் தான் மரணம் வந்திருக்கேன், உன்னை அழிச்சிட்டு போக அப்படின்னது. இவருக்கு கோபம் வந்துடுச்சு. உடனே பலார்னு அந்த கன்னத்தில் அரைஞ்சிட்டார். மரண கன்னத்தை தடையிக்கிட்டே ஏன் என்னை அரைஞ்சேன்னு கேட்டது. பின்ன என்ன, எவ்வளோ காலமாக உனக்காக காத்து தருது, ஏன் எவ்வளோ லேட்டு அப்படின்னாரு அந்த ஆள். ஒரு பள்ளிக்கூடத்தில் குழந்தைங்க கிட்ட விஞ்ஞானபூர்வமாக ஒரு சோதனை நடத்தி பார்த்துருக்காங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு பரீட்சை வச்சாங்க. பரீட்சை வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்து, நீங்கள்லாம் ரொம்ப புத்திசாலிகள், ரொம்ப கெட்டிக்கார பிள்ளைங்க, உங்ககிட்ட நல்ல திறமை இருக்குது, இந்த பரீட்சை உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பரீட்சை எழுத அனுப்புனாங்க. இந்த புகழ் உரையை கேட்டு அவங்க பரீட்சை எழுத போனாங்க, எழுதினாங்க. சராசரிக்கு மேலாக இருந்தது அவங்க எழுதினது. எல்லாருக்கும் நல்ல மார்க்கு. அதே பள்ளி குழந்தைங்க கிட்ட இன்னொரு பரீட்சை வச்சாங்க. அதுவும் முதல்ல வச்ச மாதிரியே ரொம்ப சுலபமான பரீட்சை தான். இருந்தாலும் பரீட்சை எழுத போகிற பிள்ளைங்கள பார்த்து, இந்த பரீட்சை ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இதை திறமையாக எழுதுகிற அளவுக்கு உங்களுக்கு புத்திசாலித்தனம் போதாது அப்படின்னு ஆரம்பித்து அவங்க குறைகளை சுட்டி காட்டி பேசிட்டு அதுக்கப்புறம் பரீட்சை எழுத அனுப்புனாங்க. இவங்க பரீட்சையை சரியாகவே எழுதலையாம். மார்க்கும் ரொம்ப குறைஞ்சி போச்சான். இந்த வித்தியாசத்துக்கு என்ன காரணம்? புகழ்ச்சி தான். அவங்கள புகழ்ச்சியாக பேசி அனுப்புனாங்க, அதிக மார்க்கு. இவங்கள குறைகளை சுட்டி காட்டி எகழ்ச்சியாக பேசி அனுப்புனாங்க, குறைச்சல் மார்க்கு. புகழ்ச்சிங்கிறது ஒரு அற்புதமான மருந்து அப்படிங்கிறாங்க நிபுணர்கள். இந்த புகழ்ச்சி மருந்தை நாம் சுலபமாக தயார் பண்ணலாம், தாராளமாக மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்க இதுக்கு காசு பணம் செலவில்லை, ஆனால் பலன் அதிகம். பள்ளிக்கூடத்து குழந்தைங்க கிட்ட இந்த மருந்தை கொடுங்க, அவங்க நல்லா படிப்பாங்க, நிறைய மார்க் வாங்குவாங்க. வியாபாரத்திலே உங்கள் கூட்டாளிக்கு இந்த மருந்தை கொடுங்க, நல்லா ஒத்துழைப்பாங்க, பணம் சம்பாதிக்க உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் இந்த மருந்தை கொடுங்க, சந்தோஷப்படுவாங்க, பாசமாக இருப்பாங்க. இந்த மருந்து உங்கள் கைவசம் இருந்தால் நீங்கள் எங்கே போனாலும் மகிழ்ச்சியை பரப்ப முடியும். இந்த மருந்தை நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கும்போது உங்களுக்கும் அது போதுமான அளவு கிடைக்குது, உங்களை சந்தோஷப்படுத்துது, புகழும் பணமும் சேர அது உதவி பண்ணும். இப்படியெல்லாம் சொல்கிறார் ஒரு உளவியல் நிபுணர். புகழ்ச்சிங்கிற மருந்துக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. ஆல்பர்ட் ஆல்டர்னு ஒரு மனவியல் நிபுணர், அவர் ஒரு டாக்டர். அவர் என்ன பண்ணுவாராம், கவலை, பயம், கலக்கம் இதுக்கெல்லாம் இரையான தன்னுடைய நோயாளிகள் கிட்ட
போவாராம். அவங்கள பார்த்து சொல்லுவாராம், நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? யாரையாவது திருப்தி செய்யணும் அல்லது யாருக்காவது மன மகிழ்ச்சியை உண்டாக்கணும் அப்படின்னு தொடர்ந்து நினச்சிக்கிட்டு இருங்க. அப்படி இருந்தால் 14 நாளில் உங்கள் குறைபாடுகள் எல்லாம் நீங்கிடும்னு சொல்லுவாராம். அதே மாதிரி சரியாகிடும். அடுத்தவர்களை திருப்திப்படுத்துறதுக்கு என்ன வழி? பொதுவாக அடுத்தவங்க நம்மக்கிட்டே இருந்து என்னத்தை எதிர்பார்க்குறாங்க? நம்ம புகழ்ச்சியை தான் எதிர்பார்க்குறாங்க, பாராட்டை தான் எதிர்பார்க்குறாங்க. வில்லியம் ஜேம்ஸ், அமெரிக்க தத்துவ ஞானி, மனோதத்துவ நிபுணர், அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? மன இயல்பின் ஆழமான தத்துவம் என்னவென்றால் பாராட்டை பெறுவதற்காக இயங்குவதுதான் அப்படிங்கிறார். இந்த ரகசியத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டா போதும், வாழ்க்கையில் வெற்றி அடைகிறது ரொம்ப சுலபம். இந்த விவரங்களை எல்லாம் எனக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். உடனே அவர், சார் நீங்கள் சொல்கிற பிரகாரம் நடந்துக்கிறேன், இப்போவே ஆரம்பிச்சிடுறேன் அதுபடி சொல்லிட்டு ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுத்து வச்சுக்கிட்டு எழுத ஆரம்பிச்சிட்டார். என்ன எழுதுறீங்க? என்ன? பாராட்டு கடிதம் எழுதுறேன். போன வாரம் இந்த பத்திரிகையில் இந்த சிறுகதையை பாராட்டி எழுதுறேன். கதாசிரியரை புகழ்ந்து 4 வார்த்தை எழுத போகிறேன்னார். கதாசிரியர் யாருன்னு கேட்டேன். அவர் முதல்ல சிரிச்சுக்கிட்டே என் காதோட வந்து, நான் தான் அது அப்படின்னார். ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான். அவன் பேரில் ஏதோ ஒரு குற்றச்சாட்டு. அதனால் அரண்மனையிலிருந்து அழைப்பு வந்தது. உன்னை விசாரிக்க வேண்டியிருக்கு, அதனால் அரண்மனை விசாரணை மண்டபத்துக்கு வந்து சேரு அப்படின்னு அரண்மனையிலேருந்து ஒரு ஆள் வந்து சொல்லிட்டு போனான். நம்ம பேரில் எந்த தப்பும் இல்லையே, நாம் எந்த தப்பு பண்ணோம் அப்படின்னு நினச்சான் இவன். இருந்தாலும் அதை அரசாங்க உத்தரவாச்சே, அதை அலட்சியம் பண்ண முடியுமா? போய் தான் தீரணும். தனியாக போகிறதுக்கு அவனுக்கு தயக்கமாக இருந்தது. தன் கூட யாராவது வந்து தனக்காக கொஞ்சம் வாதாடினா தேவலன்னு நினச்சான். வக்கீல் மாதிரி ஒருத்தர் தேவைப்பட்டார். யாரை அழைச்சிக்கிட்டு போகலாம் யோசனை பண்ணினான். அவனுக்கு 3 நண்பர்கள் இருந்தாங்க. அதனால் அவங்களில் ஒருத்தர் அழைச்சிக்கிட்டு போகலான்னு முடிவு பண்ணிக்கிட்டு ரொம்பவும் நெருக்கமான ஒரு நண்பன் வீட்டுக்கு போனான். இது மாதிரி என்னை விசாரிக்கிறதுக்காக அரண்மனைக்கு வர சொல்லியிருக்காங்க, நீ கொஞ்சம் வந்து எனக்காக அங்கே வாதாடணும்னு சொல்லி கேட்டான். என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டான் இவன். ரொம்பவும் நெருக்கமான நண்பனே இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு நினச்சி அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். சரி பரவாயில்ல, இன்னும் ஒரு நண்பன்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட போனான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? வர முடியாதுன்னு சொல்லலை, வர்றேன், ஆனால் அரண்மனை வாசல் வரைக்கும் தான் வருவேன், அங்கேயே நின்றுக்குவேன், அதுக்கு மேலே வரமாட்டான்னுட்டான். அப்படி அது வரைக்கும் வந்து என்ன பிரயோஜனம்? கடைசி வரைக்கும் நம்ம கூட வந்து நமக்காக வாதாடணுமே, அதுதான் முக்கியம்னு நினச்சான் இவன். சரின்னு சொல்லி 3வது நண்பன்கிட்ட போனான். அதிக நெருக்கம் இல்லை, இருந்தாலும் போனான். விவரத்தை சொன்னான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஒன்றுமே சொல்லல, உடனே புறப்பட்டு வா போகலான்னு வந்துட்டான். கூடவே வந்தான், கடைசி வரைக்கும் வந்தான். ராஜா முன்னாடி நின்னா, இவனுக்காக வாதாடினான். பருந்து பேசி அவனுக்கு விடுதலையும் வாங்கி கொடுத்துட்டான். இது ஒரு யூத கதை. நண்பர் ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். இதில் உள்ள கருத்து என்னன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் 3 நண்பர்கள் உண்டு. முதல் நண்பன் பேர் என்ன தெரியுமா? பணம். 2வது நண்பன் யாருன்னா சொந்தம். 3வது நண்பன் யாருன்னா நற்செயல்கள். கடைசியில் பணம் கூட வராது, சொந்தம் கல்லறை வரைக்கும் வரும், நற்செயல்கள் தான் கூடவே வரும். அதாவது நமக்கு பின்னாலும் நம்மை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கும். மனிதன் என்பவன் நல்ல செயல்களை செய்யணுங்கிறதுக்கான கருத்தை வலியுறுத்துறதுக்காக தான் இந்த கதை சொல்லப்பட்டது. நம்மால் ஒருத்தன் சிக்கலில் மாட்டிக்கிட்டான். ஒரு சைக்கிள் திருடினதா அவன் மேலே வழக்கு. ஒரு நண்பனை தேடி போனான். எனக்கு சாதகமாக சாட்சி சொல்ல வரணும்னு கூப்பிட்டான். அவன் மறுத்துட்டான். இதை பாருப்பா, உனக்கு சாதகமாக சாட்சி சொல்ல முடியாத நிலையில் நான் இருக்கேன், அதுக்கு 3 காரணம் இருக்குது அப்படின்னா. காரணம் என்னன்னா, இது வரைக்கும் சாட்சி சொல்லி எனக்கு பழகம் இல்லை. 2வது காரணம், பொய் சாட்சி சொல்கிறது தப்புன்னு பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க. 3வது காரணம், நீ திருடிக்கிட்டு போனியே சைக்கிள், அந்த சைக்கிள் என்னோடது தான் அப்படின்னா. ஒரு காட்டில் ஒரு குரு இருந்தார். அவர்கிட்ட சன்னியாசிகள் நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு நாள் இரவு ஒரு சன்னியாசியை கூப்பிட்டார். நீ உடனே அரண்மனைக்கு புறப்பட்டு போ, அரசனின் அவையிலிருந்து அறிவை பெற்றுக்கொண்டு வா அப்படின்னார். குருவே, இந்த ஆசிரமத்தில் கற்றுக்கொள்ள முடியாததையா நான் போய் அரண்மனையில் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு கேட்டார் அந்த சன்னியாசி. அதுக்கு குரு, பேசாமல் நான் சொல்கிறத கேள், மற்றதையெல்லாம் அங்கே போய் அரசனை கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னார். வேறு வழியே இல்லை. அந்த சன்னியாசி அரண்மனைக்கு போய் சேர்ந்தார். அங்கே போய் பார்த்தா இவருக்கு அதிர்ச்சி. ஏன்னா அங்கே எல்லாரும் மது மயக்கத்தில் நடனம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சன்னியாசிக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. நம்ம குரு இப்படி நம்மளை அவமானப்படும்படியாக ஆக்கிவிட்டாரே அப்படின்னு நினைச்சார். இருந்தாலும் அரசனை ஒரு வரவேற்று உபசரிச்சான். நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி ராத்திரி இங்கே தங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டான். இன்றைக்கு ராத்திரி இங்கே நான் தங்குறது அர்த்தமில்லாத செயல் அப்படின்னாரு சன்னியாசி.
இருந்தாலும் அரசன் விடுற மாதிரி தெரியல. நீங்கள் நாளைக்கு காலையில் குளிச்சுட்டு சாப்பிட்டு போகலாமேன்னா. சரின்னு சொல்லி சன்னியாசி அங்கேயே தங்கினார். அன்றைக்கு ராத்திரி அவருக்கு தூக்கமே வரல. இந்த இடத்துல நான் எப்படி ஞானத்தை பெற முடியும்னு ஆச்சரியமாக யோசித்து பார்த்தார். காலையில் எழுந்த உடனே அரசன் அவர்கிட்ட வந்தான். அரண்மனைக்கு பின்னால் உள்ள நதியில் குளிச்சுட்டு வரலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டான். 2 பேரும் போய் அங்கே குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் திடீர்னு பயங்கர கூச்சல். என்னன்னு பார்த்தா அரண்மனை தீ பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அரசன் சன்னியாசியை பார்த்து அதோ பார்த்தீங்களா அப்படின்னு காட்டினான். சன்னியாசி நிமிர்ந்து பார்த்தார். வானளவிய தீப்பிழம்புகன். அவ்வளவுதான். உடனே அந்த அரண்மனையை நோக்கி ஓட ஆரம்பித்தார். எதுக்காக அங்கே ஓடுறீங்கன்னு கேட்டார் மன்னர். அங்கே அரண்மனையில் என்னோட துணி ஒன்று கிடக்கு, அது எரிஞ்சிட போகுதுங்கிற அவசரத்தில் தான் ஓடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஓடினார். அப்படி அவர் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அவருக்குள்ள ஒரு யோசனை. ராஜாவோட அரண்மனையே தீப்பிடிச்சு எரியுது, ஆனால் அவர் அங்கே நதியில் நின்றுக்கிட்டு இருக்கார். ஆனால் நான் அப்படின்னு அவருக்கு ஒரு கேள்வி. என்னோட சின்ன துணி ஒன்று எரிஞ்சிட போகுதுன்றதுக்காக நான் ஓடுறேன். உடனே திரும்பி வந்தார். அந்த தண்ணீரில் நின்றுக்கிட்டு இருந்த மன்னனை பார்த்து அவர் காலில் விழுந்தார் சன்னியாசி. அப்புறம் கேட்டார், அங்கே உங்கள் அரண்மனையே தீப்பிடிச்சு எரியுது, நீங்கள் இப்படி நிற்கிறீங்களே, இதை என்னால் புரிஞ்சிக்க முடியலன்னார். இப்போ அந்த அரசர் சொன்னார், நான் அந்த அரண்மனையை என்னுடையதாக கருதி இருந்தால் இந்நேரம் இப்போ நின்றுக்கிட்டு இருக்க மாட்டேன். அரண்மனை என்பது அரண்மனை, நான் என்பது நான். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியும் அரண்மனை அங்கே இருந்தது, நான் இல்லாமல் போன பிறகு அரண்மனை அங்கே தான் இருக்கும். அப்புறம் எப்படி அது என்னுடையதாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னார். நீங்கள் அந்த துணியை உங்களுடையதாகவும் அரண்மனையை என்னுடையதாகவும் நினச்சிங்க, அதனால தான் அதன் பின்னால் ஓடுறீங்க அப்படின்னு சன்னியாசிக்கு தெளிவு ஏற்பட்டது. மனிதன் தன்னுடைய நோக்கத்தினாலேயே அடிமையாகிறான் என்பது ஓஷோவின் கருத்து. அந்த நோக்கத்தை மாற்றணும், இல்லைன்னா தவிர்க்கணும். அப்படி செஞ்சால் விடுதலை பெற முடியுங்கிறார் அவர். நம்மால் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஏன்பா உங்கள் பக்கத்தை விட தீ பிடிச்சி எரியுது, நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னார், நான் அடுத்த தெருவுக்கு ஓடுவேன், ஓடி போய் அங்கே இருக்கிற என் மச்சானை கூப்பிட்டுட்டு வந்து காட்டுவேன் அப்படின்னாரு. ஏம்பான்னு கேட்டேன். ஏன்னா என் மச்சான் இது வரைக்கும் வீடு தீ பிடிச்சி எரிஞ்சதை பார்த்ததே இல்லை அப்படின்னா. இந்த மனுஷங்கள்லாம் நம்ம என்ன பண்ணுறது?